நீங்கள் ஒரு நபருக்கு பணம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மற்றும் யூபிஐ ஆப் மூலமாக தான் ஒரு நபருக்கு வந்து பணத்தை வந்து நீங்கள் அனுப்புவீங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது யூபிஐ ஐடி அல்லது ஸ்கேன் பண்ணி வந்து அவங்களுக்கு பணத்தை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் உங்களுடைய சாதாரண மொபைலில் கூட நீங்கள் அவங்களுக்கு பணத்தை வந்து நீங்கள் அனுப்பலாம். அதை எப்படி அனுப்புறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்லேருந்து பணத்தை அனுப்புனீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர்லேருந்து 8045163666 இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணோடனே பணத்தை மாற்ற நம்பர் 1 அமுக்கவும் சொல்லுவாங்க. 1 வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பேங்கோட நேம் லிஸ்ட் வந்து வரிசையாக சொல்லுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணவும், கரூர் வைஸ்யா பேங்க் நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணவும் சொல்லி வரிசையாக 6 பேங்க் நேம் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி லிங்க் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வரல அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய பேங்க் நேம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க. அந்த டைமிங்கில் நீங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேங்க் நேமுக்கு வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த அக்கௌண்ட் நம்பரு, அதோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரும் உங்களோட நேமும் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி நம்பர் 1 வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. 1 ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும், உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பணத்தை மாற்றுறதுக்கு நம்பர் 1 நமக்கு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு பணம் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நம்பர் 1 வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. 1 ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூபிஐயில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்களா, 4 ட்ரான்சாக்ஷன் எம்பின் பாஸ்வேர்டு, அந்த பின் நம்பரை வந்து நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நம்பர் 1 வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிரும், அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் சாதா மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பணம் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்னா லிங்க் பண்ணுறங்காட்டி பேங்க் நேம் இல்லாமல் கேட்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கேட்காது. டேரெக்டாக வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் யூபிஐ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் மினிட் 1 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்